விஷயத்தையும் தாய் வயத்துல இருக்கும் போதே நம்ம கத்துக்கிட்டு வரதில்ல. வாழ்க்கைய வாழற முறையிலையும் வித்தைய கத்து கொடுக்கிற முறையிலையும் தொழில் ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் குருங்கிற ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த குரு தன்னுடைய சீடன் நல்லபடியா வளர்ந்து தன்னுடைய பேரை நிலைநாட்டுறதோட தான் கத்து கொடுத்த வித்தையை முழுமையா பயன்படுத்தணும். அதனால அவன் மேன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு குருவுடைய எண்ணமா இருக்கும். சில சமயம் ஒரு சீடனுக்கு தன்னுடைய குருவை பார்த்து பொறாம வரலாம். இல்ல ஒரு குருவுக்கு சீடன் தான் கத்து கொடுத்த தொழிலை வச்சுக்கிட்டு தன்னை விட புகழ் அடைஞ்சிட்டானேன்னு ஒரு பொறாம கூட அவருக்கும் வரலாம். இந்த மாதிரி தீய எண்ணங்களை வளர விடாம நல்லதையே நினைச்சு எல்லாருக்கும் நல்லதையே நாம செய்யணும். ஒரு சீடனானவன் என்னைக்கும் தன்னுடைய குருவுடைய வித்தைகளை எப்படி மறக்காம தனக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு வாழறானோ அதே போல அதை கத்து தந்த அந்த குருவையும் மறக்க கூடாது. அந்த குருவை என்னைக்கும் மதிக்கணும். என்னைக்கும் தனக்கும் குருவுக்குமான உறவை அவன் மறந்துடக்கூடாது. அடிக்கடி குருவை சந்திச்சு பேசணும். அவரோட என்னைக்கும் நல்லுறவுல இருக்கணும். அவருக்கு தர வேண்டிய மரியாதையை என்னைக்கும் கொடுக்கணும்.